அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தற்போது நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம் வீட்டில் தினமுமே பயன்படுத்தக்கூடிய காலண்டர் மற்றும் கடிகாரத்தை எந்த திசையில் மாட்டி வைத்தால் வாஸ்து சாஸ்திரப்படி நல்ல எனர்ஜியை தரக்கூடியதாக இருக்கும், எந்த திசையில் நாம் கண்டிப்பாக மாட்டக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாம் தினமுமே பயன்படுத்தக்கூடிய பொருட்களான இந்த கடிகாரம், காலண்டர் இவைகளை எந்த திசையில் மாட்டி வைத்தால் நம் வீட்டுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயங்களை இந்த வீடியோ உங்களுக்கு தரும். அதனால் நீங்கள் தொடர்ந்து இதை வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிழக்கு திசை அப்படிங்கிறது சூரியனுக்கு உரியது, மேற்கு திசை சூரியன் மறையக்கூடியது, வடக்கு அப்படிங்கிறது குபேரனுக்குரிய திசை, தெற்கு திசை பித்ருக்களுக்கு யமதர்மராஜனுக்கு உரிய திசை. வாஸ்துவில் ஒவ்வொரு திசையிலும் வைக்கப்படும் பொருட்களிலிருந்து வரும் எனர்ஜி அந்த வீட்டிற்கு நல்ல அல்லது கெட்ட பாதிப்புகளை தரக்கூடியதாக இருக்கும். கடிகாரம் அப்படிங்கிறது நாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய பொருள். இந்த கடிகாரம் ஓடாமல் இருக்கக்கூடாது, அல்லது உடைந்தோ விரிசல் விழுந்திருந்தோ இந்த கடிகாரம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நாம் அதை மாற்றிவிட வேண்டும். ஓடாத கடிகாரம் அல்லது உடைந்த கடிகாரம் நமக்கு கெட்ட எனர்ஜியை தரும், சோம்பலை தரும். நாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய பொருளாக அது இருக்கிறதுனால நம்ம பார்க்கும் பொருட்கள் நம்முள் சில மாற்றத்தை தரும். அதனால் உடைந்த கடிகாரமோ ஓடாத கடிகாரமோ வீட்டில் வைக்கவே கூடாது. அடுத்தது வடக்கு திசை. குபேரனுக்கு உரியது வடக்கு திசை, செல்வத்தை தரக்கூடியது வடக்கு திசை. இந்த வடக்கு திசையில் கடிகாரத்தை மாட்டி வைத்து தெற்கு திசையை பார்க்குற மாதிரி வைக்க வேண்டும். வடக்கு திசை என்பது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய திசை. இந்த திசையில் கடிகாரத்தை மாட்டி வைத்து அதை உங்களுக்கு கடிகாரத்திலிருந்து வரக்கூடிய டிக் டிக் அப்படிங்கிற ஒளி நல்ல சக்தியை, நல்ல எனர்ஜியை நம் வீட்டிற்கு தரக்கூடியதாக அமையும். குபேரன் என்பவர் பணத்திற்கு உரியவர், மகாலட்சுமி என்பவர் செல்வத்துக்கு உரியவர். இவங்களை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி வடக்கு திசையிலிருந்து வர்ற சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, அல்லது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மணி அடிக்கக்கூடிய கடிகாரங்கள், இவைகள்லாம் நம் வீட்டிற்கு செல்வத்திற்கான கடவுளை நம் வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு திசையில் வைக்கிறதுனால நம் வீட்டுக்கு செல்வாக்கு பெருகும். எந்த திசையில் மாட்டக்கூடாது அப்படின்னா தெற்கு திசையில் மாட்டக்கூடாது. தெற்கு திசை யமதர்மராஜனுக்கு உரிய திசை. அதனால் தெற்கு திசையில் ஒருவேளை மாட்டுனீங்க அப்படின்னா அது கெட்ட எனர்ஜியை தரக்கூடியதாக அமையும். ஒருவேளை நீங்கள் வடக்கு திசையில் உங்கள் வீட்டில் கடிகாரத்தை மாட்ட முடியலை, வைக்க முடியலை அப்படின்னா கிழக்கு திசையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கிழக்கு உதிக்கும் சூரியனுக்கு உரியது கிழக்கு திசை. இது சூரியனோட ஆதிக்கம் மிகுந்த திசை. கிழக்கு திசையில் கடிகாரத்தை மாட்டி வச்சிங்க அப்படின்னா அது நல்லா ஓடிட்டு இருந்தது அப்படின்னா வீட்டு தலைவனோட அல்லது நம் வீட்டில் தந்தையோட ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தந்தையோட ஆரோக்கியம் அவர் நல்லா இருந்தார் அப்படின்னாலே அந்த வீடு, அந்த குடும்ப தலைவன் நல்லா இருந்தாவே அந்த வீடு கண்டிப்பாக நல்லா இருக்கும். கண்டிப்பாக பணவரவு மேம்படும். எக்காரணம் கொண்டும் தெற்கில் மாட்டக்கூடாது. அதே சமயம் மேற்கிலும் மாட்டலாம். கடிகாரத்தை மேற்கில் மாட்டி கிழக்கு நோக்கி கடிகாரம் இருக்கிற மாதிரி வைத்தாலும் நல்லது. தெற்கில் மட்டும் கண்டிப்பாக மாட்டக்கூடாது. லேட்டாக நேரம் வைத்து சில பேர் பார்ப்பாங்க, அந்த டைம் ரொம்ப லேட்டாக வைப்பாங்க, அல்லது ரொம்பவே முன்னக்கூடியே அட்வான்ஸாக வைப்பாங்க. அப்படி வைக்கிறது வாஸ்து சாஸ்திரப்படி அது நல்லதில்லை என கூறப்படுகிறது. ரொம்பவும் லேட்டாக வைக்கிறது 10 நிமிஷம் 20 நிமிஷம் லேட்டாக வைக்கிறது நமக்கு ரொம்ப சோம்பலை தரக்கூடியதாகவும் கெட்ட எனர்ஜியை தரக்கூடியதாகவும் அது இருக்கும். அதே சமயம் ரொம்ப அட்வான்ஸாக வைக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் அட்வான்ஸாக டைம் வச்சா நம்ம வேகமாக ஒரு வேலைக்கு போகிறது, பஸ்ஸை பிடிக்க போகிறதுக்காக வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அது ஓரளவு நல்லது தான். சரி, இப்போ கடிகாரம் என்ன மாதிரி உருவத்தில் இருக்கணும் அப்படின்னா வட்ட வடிவமான கடிகாரம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சில வீடுகளில் சதுர வடிவான கடிகாரங்களும் வச்சுருப்பாங்க. எந்த வடிவத்தில் இப்போ நிறையா வடிவங்களில் கடிகாரங்கள் இருக்குது. எப்படி தான் இருந்தாலும் அது உள்ளே இருக்கிற பகுதி அந்த ரவுண்டு ஷேப்பில் தான் இருக்கும். இருந்தாலும் ரவுண்டு ஷேப்பில் இருக்கிற மாதிரி கடிகாரத்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாழ்க்கை பூமியை அது குறிப்பிடுறதுனால அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கேலண்டர் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேலண்டர் அப்படிங்கிறது ஒரு வருடம், நாள் இவைகளை குறிக்கக்கூடியது இந்த கேலண்டர்.
இந்த காலண்டரில் சில வீடுகளில் பழைய காலண்டரை தூக்கி போடாமல் அது மேலேயே புது காலண்டரை மாற்றுவாங்க. அப்படி வந்து மாட்டக்கூடாது. அதே போல் பழைய காலண்டரை வந்து நாம் வச்சுருந்தோம் அப்படின்னா நல்ல விஷயங்களை நாம் நினச்சி பார்த்துட்டு இருந்தோம், அதை வைத்துட்டு அப்படின்னா அது நல்லது தான். ஆனால் மனிதரோட மனம் எப்போவுமே நல்ல விஷயங்கள் நம்மக்கிட்ட நிறைய இருந்தாலும் நமக்கு வந்து சரியில்லாத நேரங்களை சரியில்லாத விஷயங்களை நமக்கு அடிக்கடி அசை போடும். அதனால் இந்த பழைய வருஷத்தில் நடந்த கெட்ட விஷயங்களை நம்ம திருப்பி நினைக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக பழைய காலண்டரை நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது நல்லதே இல்லை, அதை அப்புறப்படுத்திடணும். அடுத்தது புது காலண்டர் வந்து எந்த திசையில் மாட்டணும் அப்படின்னா தெற்கு திசையில் வைக்கணும். புது காலண்டரை கண்டிப்பாக தெற்கு திசையில் வைக்கணும். கண்டிப்பாக வடக்கு திசையில் புது காலண்டரை மாட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா வடக்கு திசை அப்படிங்கிறது குபேரனுக்குரிய திசை என்று சொல்லப்பட்டாலும் அது தெற்கு திசை நோக்கி அந்த காலண்டர் இருக்கும்போது யமதர்மன் வந்து அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் என சொல்லப்படுது. அதாவது வடக்கு திசையில் காலண்டர் மாதிரினா அது வந்து யமதர்மனுக்குரிய திசையை பார்த்துட்டு இருக்கு அந்த காலண்டரு. அது வந்து யமதர்மன் அந்த நாட்களை வந்து பார்த்து அந்த நாட்களோட அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட நாட்களை வந்து அவர் வந்து கணக்கெடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அதே சமயம் தெற்கு திசையில் காலண்டரை மாட்டி வடக்கு திசை பார்த்தா வடக்கு திசை என்பது மகாலட்சுமிக்குரிய திசை, குபேரனுக்குரிய திசை, நல்ல அதிர்வுகள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல திசை வடக்கு திசை. அதனால் இது வடக்கு திசையை நோக்கி தெற்கு திசையில் மாட்டி காலண்டரை வைக்கிறது வந்து நம் வீட்டுக்கு நல்ல அதிர்வுகளை தரக்கூடும், நல்ல எனர்ஜியை தரக்கூடும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நம்பிக்கையாக வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த தெற்கு திசையில் மாட்ட ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னாலும் கூட மேற்கு திசையில் கேலண்டரை மாட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது. மேற்கு திசையில் மாட்டி கிழக்கு நோக்கி இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல சுறுசுறுப்பான விஷயங்கள் நம்ம வீட்டுக்கு நடக்கக்கூடும், ரொம்பவே நல்லாயிருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா கேலண்டரில் ஒரு என்னென்ன மாதிரி படங்கள் சாமி படங்களை வைத்து பார்த்துட்டு ஒரு வருடம் முடிஞ்ச உடனே அந்த சாமி படங்களை பூஜை ரூமில் வச்சுட்டு அதை வந்து சாமி படத்தோடு தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. அது வைக்கக்கூடாது. பூஜை ரூமில் கேலண்டரை வச்சு சாமி படத்தில் பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை, வெளியிலே நீங்கள் மாட்டி வைக்கலாம். கேலண்டர் வந்து எப்போவுமே அதில் இருக்கிற படங்கள் நமக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் தரக்கூடியதாகவும் அதை பார்த்தோன்னே ஒரு நல்ல எனர்ஜி தரக்கூடியதாகவும் இயற்கை காட்சிகள், குழந்தை படங்கள், கடவுள் அந்தந்த மதம் சார்ந்த கடவுள் படங்கள் இவைகள்லாம் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு நம்ம கேலண்டரில் இருக்கிற படத்தை பார்த்து நம்ம பயப்படுற மாதிரியோ அல்லது சோகத்தை தர்றதா அல்லது கஷ்டத்தை தரக்கூடியதாகவோ அல்லது சபலத்தை தரக்கூடியதாகவோ உள்ள கேலண்டர் படங்களை வைக்கிறது வீட்டில் கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது. கேலண்டர் வந்து நம்ம வந்து எவ்வளவு முக்கியமான பொருளாக நம்ம வீட்டில் இருக்குது, அந்த கேலண்டரையும் கடிகாரத்தையும் எந்த திசையில் வைக்கிறது நல்லது அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்த்தோம். இந்த வீடியோவை கண்டிப்பாக இது சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. இதை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு. இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து கொண்டே இருக்கும், பாருங்கள். ரொம்ப நன்றி.